தேவன் எழுந்தருளினால் தான் காரியங்கள் நடக்கும். ஆமென். தேவன் எழுந்திருக்காத பட்சத்திலே நாம் அற்புதத்தை காண முடியாது. என் ஆண்டவனை மறந்து போனால் என் பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. என் துக்கத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரவில்லை. என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரல. இருந்தவனமாகவே இருக்க சொல்லிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இந்த மாலையில உனக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில என் ஆண்டவர் எழுந்தருளுவா. உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமா? உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? சிலர் மறப்பாங்க, சிலர் உங்களை விட்டு போவாங்க. யாரு மறந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை மறக்கலங்க. இயேசு உங்களை மறக்கலங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு கடன்ல மூழ்கிட்டு இருக்கிறியோ, ஏதோ ஒரு பிரச்சனை மூழ்கிட்டு இருக்கிறியோ, இதுன்னு நான் மீண்டு வர முடியுமா? இந்த கடன் நான் மீண்டு வர முடியுமா? என் குடும்பத்துல போயிட்டு இருக்க இந்த பிரச்சனை குடும்பம் மீண்டு வர முடியுமா? எதிலையோ நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த கொள்ளியை போல எரிந்திருக்கிற உன் வாழ்க்கையில அந்த கொள்ளியில் இருந்து நீ எரியாமல் நீ ஜீவனோடு கூட வந்து தேவனை துதிக்கும்படியாய் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் சவுந்தரராஜ் பாஸ்டருக்கு தேங்க்யூ சோ மச். பாஸ்டர் அம்மாக்கும் குடும்பத்துக்கும் தேங்க்யூ சோ மச். இந்த 2 நாட்கள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை போல பழக கர்த்தர் கொடுத்த ஐக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். 2 நாட்களாய் உங்கள் திண்டுக்கல் பிரியாணியை சாப்பிட்டு உடம்பு வீங்கி விட்டது. நான் சும்மா இல்லாமல் சாப்பிட்றத ஃபோட்டோ எடுத்து எங்கள் கூட எங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எங்கள் அக்கா அண்ணெல்லாம் இருக்கிறாங்க. நான் திண்டுக்கல் பிரியாணியை சாப்பிட்டேன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டேன். எங்கள் அக்கா, தம்பி உனக்கு ஸ்டென்ட்டு வச்சதை மறந்துட்டியா, மட்டனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியே. அக்கா, நான் மட்டனை தள்ளிட்டு சாப்பாடை மாத்திரம் சாப்பிட்றேங்க அப்படி. காலை சர்ச்சில் நான் வஞ்சரம் மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே ஓடி போய் மத்தியானம் சாப்பிட வஞ்சர மீனே வந்துருச்சு. சார் ஓகே, ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்கிறேன்? அதாவது அன்புக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த குடும்பம் பாராட்டி இருக்கிற அன்புக்காக என் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. என் பேரை மறக்க மாட்டீங்களா? என் பேர் என்ன? மரியாதையோட சொல்கிறீங்க. ஓகே, அதில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்தும்படியே பாதுகாப்புக்காக உங்கள் ஜபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த திண்டுக்கல் பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தருவாராக. ஒரே ஒரு காரியத்தை உணர்ந்தேன், அதை நான் பாஸ்டின்னு சொன்னேன். எல்லா ஊழியர்களும் ஒன்றாக இணையும். திண்டுக்கல்ல ஆல்ரெடி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இந்த நாட்களில் ஊழியர்கள் ஒன்றாக இணைய வேண்டும், சபைகள் ஒன்றாக இணைய வேண்டும். ஆமென். உன் சபை, என் சபை, என் ஊழியம், உன் ஊழியம், என் ராஜ்யத்தை கட்டுறன்னு இருந்தால் பிசாசுக்கு கொண்டாட்டம், நமக்கு திண்டாட்டம். இந்த நாட்களில் என் ஊழியத்தை கட்டுறேன், என் சபையை கட்டுறன்றெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்று சேர்ந்து நாம் துதிக்க வேண்டும். ஆமென். சாத்தானை மிதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சபைகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இந்த இடத்த ஊழியர்களா நிரம்பி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். பாஸ்டர்ஸா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆமென். உன் ஊழியத்தில் நான் வந்து நிற்பேன், என் ஊழியத்தில் நீங்கள் வந்து நில்லுங்க. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் திண்டுக்கல்ல உண்டாக்கும்படியாக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. சென்னையில் அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பாஸ்டரோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஃபெலோஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நாட்களில், சரிங்களா? ஏன்னா கடைசி நாட்கள் இது. இந்த நாட்கள் நாம் ஒன்றா இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சுது பிரச்சனை. அதனால் ஒரு மனதோடு கூட நிற்போம். கர்த்தர் நம்மத்தில் இறங்குவார். ஆமென். ஒரு மோசை கை உயர்த்தி இருந்தால் அவனால் முடியாது. அந்த மோசையோடு வடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஊரும் ஆறும் கைப்பிடித்து நின்றார்கள். கைப்பிடித்து நின்றதினால்தான் அமலேக்கியரை மேற்கொள்ள முடிந்தது. ஒரு மோசையாலே ஒன்னே சாதிக்க முடியாது, ஒரு சபையாலே சாதிக்க முடியாது, ஒரு ஊழியக்கால சாதிக்க முடியாது. எல்லா ஊழியர்களும் ஒன்றாய் இணைந்தால் நாம் தேசத்தை அசைக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நான் நேர செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். என்னோட தம்பி பிளெஸனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சர் அவர். ஸோ அவர் என்னோட கூட வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். நாம் நேரடியாக செய்திக்குள்ளே நாம் செல்லுவோம். என்னோடு கூட 102 சங்கீதம் 13 வசனத்தை தேங்க்ஸ் சொல்கிறதெல்லாம் பாச சொல்லிட்டா. நான் திருப்பி தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நல்ல சவுண்ட் ரொம்ப, அதாவது போகிற இடங்களில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒன்று தான், நல்ல மைக்க கொடுங்க ஐயா அப்படின்னு. தொண்டை கஷ்டப்படாமல் பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி, எந்த கஷ்டம் இல்லாமல் பாடுறதுக்கு நல்ல சவுண்ட் சிஸ்டம் கொடுத்த பிரதர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சரி, ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வசனத்துக்குள்ள போயிடுவோம், நேரம் ஆயிடுச்சு. 102 சங்கீதம் 13 வசனம்.
எழுந்தருளி தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும், அதற்கான குறித்த நேரமும் வந்து அப்படியே கண்ண மூடி ஒரே வல்லை நாமே. சீனாய் மழையினிலே இறங்கி வந்தவரே, எல்லாரும் சேர்ந்து சீனாய் மழையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாருங்க நடுவையோ. வசனத்தை கேட்கும் பொழுது எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இவ்வளவு நேரம் எங்களை ஆஸ்வதிச்சீங்களா? இப்போவோ எங்களோடு கூட பேசுமே. சுவே கர்த்தாவே, இந்த வசனத்தை எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்பி வாசிங்க சிஸ்டர் வேகமாய். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? தூங்கிட்டு இருக்கிறவங்களா ஒரு ஆமீன் சொல்வீங்களா? தூங்கலையா? வசனத்தை கேட்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறன்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்பா ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டவர் அழகா சில நேரத்தை தலைப்பு கொடுத்துறாரு. அப்ப அந்த தலைப்பு கொடுக்கும் போது எந்த சூழ்நிலை என்ன எழுதப்பட்டன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள அளவுக்கு நமக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அப்ப அந்த 102ஆம் சங்கீதத்துல என்ன தலைப்பு கொடுத்திருக்கு வாசித்து பாருங்க வேகமா. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் ஒரு விண்ணப்பம். அப்ப இது ஒரு விண்ணப்பம் தெரிஞ்சு போயிருச்சு. எந்த நேரத்துல சொல்லப்படுகிற விண்ணப்பம்? எப்படிப்பட்ட நிலையில? துயரப்படுகிறவன் துக்கத்திலே மூழ்கி, மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் ஒரு விண்ணப்பம். ஆமென். இன்னைக்கு துயரத்துல ஒருவேளை நீங்க காணப்படலாம், துக்கத்திலே மூழ்கிட்டு இருக்கலாம், கண்ணீரின் பாதையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சங்கீதக்காரன் செய்த ஜெபம் என்ன, இந்த சங்கீதக்காரன் கடந்து போன பாதை என்ன என்பதை சொல்லி, அந்த பாதையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்பதையும் வேகமாய் சொல்லக்கூடிய நேரத்துக்குள்ள நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய செய்தி. அரை மணி நேரத்தில் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ இந்த இடத்துல அவர் அந்த கிளைமேக்ஸ், அதாவது ஒரு வசனத்தை ஓபன் பண்ற கீவேர்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சங்கீதத்துக்கு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 102ஆம் சங்கீதத்தை ஓபன் பண்ற ஒரு கீவேர்ட்ஸ் தான் இந்த 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்கான குறித்த நேரமும் வந்தது. முன்னுரையான்னு சொல்ல விரும்புறேன். தேவன் எழுந்தருளினால் தான் காரியங்கள் நடக்கும். ஆமென், ஆமென். தேவன் எழுந்திருக்காத பட்சத்திலே நாம் அற்புதத்தை காண முடியாது. நம்ம அழகா பாடினோம், கப்பலின் அடித்தட்டினில் காணாதவர் போல் அயர்ந்தார், எழுந்து வந்தார், அதட்டினார். எழுந்தால்தான் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரத்தில் சொல்ல, தேவரீர் எழுந்தருளி சொல்ல, தேவன் எழுந்தருள சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நம்ம லைஃப்ல ஆண்டவர் எழுந்தருளும்,
எழுந்தருளுவார். இன்னைக்கு என்ன செய்தி தெரியுமா? இந்த சந்தோஷம், இந்த ஆசீர்வாத பெருவிழாவிலே என்ன செய்தி தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் நடுவில் எழுந்தருளுவார். சிம்பிளா சொல்றேன், தேவன் உங்கள் நடுவில் எழுந்தருளுவார். அதற்கான தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தாயிற்று. ஆமென். 2024 ஹல்லேலூயா. அப்போ எழுந்தருளி யாருக்கு இறங்குகிறார்? சியோனுக்கு இறங்குகிறார். ஆமென். ஏன் சியோனுக்கு இறங்குகிறார்? சியோனை குறித்து 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சியோன் கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. சியோன் தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளும் இந்த வார்த்தை சில நேரங்களில் சொல்லுகிறோம். சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவனை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலையிலே ஒருவேளை நீங்களும் அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கீங்கன்னு தெரியாது. கர்த்தர் என்னை கைவிட்டார், என் ஆண்டவனை மறந்து போனார், என் பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது, என் துக்கத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரவில்லை, என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரல, இருந்தவனமாகவே இருக்கு சொல்லிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில இந்த மாலையில உனக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்தருளுவார். ஆமென் சொல்லுங்க. எழுந்தருளுவார். ஏன் தெரியுமா? அந்த காலம் வந்திருக்கிறது, தயவு செய்யும் காலம் வந்திருக்கிறது, உனக்கான குறித்த வேலை வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ எந்த சூழ்நிலையில இங்க சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கடந்து போன பாதையில அவன் பயன்படுத்தின வார்த்தைகள் பல காரியத்தை கொட்டி தீர்த்துட்டான். சில பிரச்சனை கொட்டி தீர்த்துடுவாங்க பார்த்தீங்களா? அப்படி தன் கண்ணீரை துயரத்துல மூழ்கி அவன் சொன்ன வார்த்தைகள் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஒண்ணு எனக்கு தெரியும், நீங்க எழுந்தருளுவீங்க, நீங்க இறங்குவீங்க ஆண்டவரே. உங்க நேரம் வரும்போது என் வாழ்க்கை சந்தோஷமா மாறும், காரியம் வாய்க்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த துயரத்துல மூழ்கி அவன் செய்த விண்ணப்பத்திலே அவன் கடந்து போன பாதையை கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்களை விசேஷமா அங்க சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். 7 காரியங்கள். பயந்துடாதீங்க, எப்போ முடிப்பேன்னு சொல்லி வேக வேகமா சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க. உங்களுடைய மைண்டை எங்கே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கேயே உங்க மைண்ட் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு அரை மணி நேரம், மிஞ்சி போனா ஒரு 35 நிமிஷம் வசனத்தை கேளுங்க, விட்டுறாதீங்க. 7 விதமான ஒரு வித சூழ்நிலை தாவீது வாழ்க்கையில கடந்து வந்தது. அந்த சூழ்நிலையை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அந்த சூழ்நிலையில கடந்து போகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாத பெருவிழாவிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, அவர் கடந்து போன பாதையிலே அவர் பயன்படுத்தும் வார்த்தை என்ன என்பது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விசையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதை போல, இதை போல அப்படின்னு சொல்லி குறித்திருக்கிறார். இப்ப என் மனைவி சாட்சி கொடுக்க வந்தாங்கன்னா, அவங்க சாட்சி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பைத்தியக்காரியை போல இருந்தேன், என்னை ஆண்டவர் ஊழியக்காரியாய் மாற்றினார். அவங்க ஒரு சினிமா நடிகையாக இருந்து அவங்க சாட்சி பிறகு நீங்கள் யூடியூப்ல அவங்க சாட்சிலாம் இருக்கு. அவங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சினிமா சாரி பைத்தியக்காரியை போல இருந்தேன், பைத்தியக்காரியை போல இருந்த என்ன ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப அவங்க பயன்படுத்தின வார்த்தை போல, LIKE, லைக் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரியை போல இருந்த வாழ்க்கைய என் ஆண்டவர் இப்படியாய் மாற்றினார். அப்போ இதே காரியத்தை தான் 102ஆம் சங்கீதத்தில் தாவீது சற்று சில வார்த்தைகளை சொல்லுகிறான். முதல் வாசிக்கும் போது அது நமக்கு புரியாது, புரியும்படியே சொல்றேன். அந்த 7 காரியங்கள் அவர் சொல்லும் போது, முதல் காரியம் 102ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவதை கேளுங்கள். என் நாட்கள் போல் ஒளிந்தது. என் நாட்கள் எதை மாதிரி போல் ஒளிந்தது. அந்த போல தான் இன்னைக்கு மெசேஜ், சரிங்களா? என் நாட்கள் புகையை போல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போல. என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. ஆங்கிலத்துல for my days are vanishing like, LIKE, like a smoke. அப்போ போல, இதை போல துயரத்துல மூழ்கி என் லைஃப் இப்படி இருந்ததுயா,
அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. எனக்கு ஃபர்ஸ்டும் புரியல. சில வசனங்களை சில வாசிக்கும் போது புரியாது. நீங்க ஜெபத்தோடு திருப்பி வாசிக்கும் போது தான் என்ன ஏதுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்பாடுகளை கத்தர் கொடுப்பார். ஆமென். அப்போ இந்த வசனம் வாசிக்கும் போது புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்காக சொல்றேன். புகையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? நம்ம சாலையில் போகும்போது திடீர்னு சொல்லி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கோம், இல்லை அங்கே ஏதோ ஒரு குப்பையை எரிச்சிட்டு இருப்பாங்க, அது அப்படியே புகை எழும்பி வரும், அது தானாக அணைப்பாங்க, இல்லை அணைந்து போகும். காலையில் இப்படி சொல்கிறேன், காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அந்த சாலையில் குப்பையிலிருந்து பயங்கரமாக எரிந்து கொண்டிருந்த நிமித்தமாய் புகை எழும்பி பயங்கரமாய் கருத்து இருக்கும். நீங்கள் சாயங்காலம் வரும்போது அது எல்லாம் அணைக்கப்பட்டு காணப்பட்ட புகை இல்லாமல் போய்விடும். இங்க தாவீது சுத்தி வளைச்சு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியாது, புரியாது. புரிஞ்சிக்க கர்த்தர் வெளிப்பாட்டை தருவாராக. புகை ஒன்று இருந்தது, அந்த புகை இப்பொழுது இல்லை. அவர் சொல்றார், புகையை போல ஒளிந்தது. இங்கிலீஷ்ல டிஸப்பியர்ட். அப்போ என் லைஃப்ல ஒன்று இருந்த ஒன்று இல்லாமல் போன ஒரு அனுபவம். ஃபர்ஸ்ட் குரூப், 7 குரூப் இருக்கிறாங்க இந்த நாளில மாலையில. இந்த 7 பிரச்சனைகள் அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனையாச்சு நீ கடந்து போயிட்டு இருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன் 90% எல்லா பிரச்சனையும் கூட கடந்து போறவங்கள தான் இருப்போம். ஒன்று, முதல் காரியம், இருந்த ஒன்று இல்லாமல் போனது, இருந்த ஒன்று என்னை மறந்து போனது. எப்படி வேணா எடுத்துக்கலாம். The smoke got disappeared. இருந்தது மறைந்து போனதுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் நினைவு கூறப்படவில்லை. Lord, I am not remembered. முதல் குறிப்பு, இன்றைக்கு ஆண்டவரே நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன். இருந்த ஒரு உறவு, இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு இல்லையே, இருந்த ஒரு அன்பு இல்லையே, இருந்த காரியங்கள் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டதே, நான் மறக்கப்பட்டிருக்கிறேன். அதை தான் இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது புகையை போல் ஒளிந்தது. Lord, I am not remembered. இருந்தது இல்லாமல் போனது. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிற முதல் காரியம், அன்பான மகளே, ஒருவேளை மனிதனுடைய மறந்து போயிருக்கலாம், யாரோ ஒருவர் கைவிட்டு இருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு, நான் நினைவு கூறப்படவில்லை. ஐ அம் நாட் ரிமெம்பர்ட். பிரைஸ் தி லார்ட். தாவீது அப்படிப்பட்ட நிலைமையிலே அவருக்கு நமக்கு என்ன இந்த மாலையில பதில் தெரியுமா? மறக்கப்பட்ட நேரத்தில் அழகான ஒரு பைபிள்ல ஒரு ஆன்சர் வந்து ஆதியாகமம் பிரைஸ் தி லார்ட் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான சம்பவம் அங்கே வாசிக்கிறோம். இந்த குறிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இதுதான் நான் சொல்ல வந்தேன். என் நாட்கள் புகையை போல ஒளிந்ததுன்னு சொன்னா, மறக்கப்பட்டேன், மற்றவர்கள் என்னை மறந்து போனார்கள், மற்றவர்கள் நினைவில் வைக்கவில்லை. they got disappeared. அதுதான் இங்க சொல்ல வரார். இங்க பானபாத்திரக்காரன் குறித்து வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பின் கதை நமக்கு தெரியும், அது சொல்லி டைம் எடுக்க விரும்பல. அவன் கண்ட சொப்பனம் கண்டவன் ஆண்ட உயரத்துல, சொப்பனம் கண்டவன் அவனுக்கு கிடைச்சது குழியில தூக்கி போட்டாங்க. பிறகு அவனை விற்று போட்டாங்க. அவன் வாழ்க்கையில யோசித்து பாருங்க, ஒரு நிரபராதி, ஒரு உண்மையுள்ள தேவ பிள்ளை, சொந்த அண்ணன்மார்கள், யாரோ ஒருத்த பண்ணியிருந்தா கூட சொந்த அண்ணன்மார்கள், தம்பி மேல ஒரு வெறுப்பு. இப்ப நான் ஊழியம் செய்யறேன்னா என் அண்ணனுக்கு பெருமை, எங்க அக்காக்கெல்லாம் பெருமை. என் அண்ணன் எல்லாத்தையும், என் தம்பி யார் தெரியுமா? ஆல்பர்ட் சாலமன். ஆனா அந்த யோசேப்பு சகோதரருக்கு அந்த 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 பெருமை இல்லை. என்னை விட நீ பெரிய ஆளா? அவனுக்கு விரோதமாய் எழும்பி குழியிலே தள்ளினார்கள். இஸ்மவேலை விற்று போட்டார்கள். அவனை விற்று போட்டு அவன் எகிப்துக்கு போகும்போது பிழைத்துக் கொள்ளக்கூடிய நேரம் அந்த பொழுதும் போர்த்திபாரின் வீட்டில், பைபிள் தெரிஞ்சவங்களுக்காக சொல்றேன், விளக்கி சொன்ன டைம் ஆயிடும். போர்த்திபாரின் வீட்டில் அடைக்கலம் கிடைச்சது. அங்கேயும் வாழ முடியவில்லை. செய்யாத குற்றத்தை செய்ததாய் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அவனை சிறைக்கு கொண்டு போறார்கள். சிறை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சிறையின் அனுபவம் கொடூரமான அனுபவம்.
அந்த சிறையில் இருக்கும் நாட்களிலே ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். என்ன சான்ஸ்? தான் நிரபராதி என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அப்பதான் இந்த பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை விளக்கி சொல்றார் யோசேப்பா, இப்படி இப்படி நீ அரண்மனைக்கு மறுபடியும் உயர்த்தப்படுவ, அதான் நீ கண்ட சொப்பனத்தை விளக்கம் சொல்லி முடிச்சு உடனே அவன் கைதியாய் இருந்தவனை விடுவிக்கப்பட்டு மறுபடியும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் பணிவிடை செய்ய அரண்மனைக்கு ப்ரொமோட் பண்ணி அவன் கொண்டு போகப்பட்டான். அப்ப யோசேப்பு ஒன்னே தான் சொல்றான், எப்பா என்ன மறந்துடாதப்பா, நான் ஒரு நிரபராதி, ஐ எம் இன்னசென்ட், நான் எந்த தப்பு செய்யல, இத்தனை பாடுகளை அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க சொல்லலாம் எத்தனை பாடுகளை, ஒரு தவறு செய்யல, தவறு செய்யாத இத்தனை பாடுகளை அனுபவிக்க வேண்டுமா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகளிலிருந்து விடுவிக்கிற தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோஸ்தான் இந்த பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட சொல்லிடுவான், நம்ம ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயிடுவோம், நம்ம வாழ்க்கை மாறிடும் என்று சொல்லி. அங்கதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இப்படி நான் சொல்றேன், மறந்தது நல்லதுங்க. ஆமென். என்ன இப்படி பிரசங்கம் பண்றீங்களே? மறந்தது நல்லது. மறக்காம இருந்தா என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பானபாத்திரம் போய் சொல்லிட்டான், ராஜா கிட்ட சொல்லிட்டான், அப்படியாப்பா சரி அந்த யோசேப்பை கூடு, அவனுக்கு ஒரு கேஷ் அவார்டு கொடுப்போம், அவனுக்கு ஏதோ ஒரு கிஃப்டை கொடுப்போம், அப்படி விலைக்கு சொல்லிட்டான்ல, சரி ஓகே, அவ்வளவுதான் மிஞ்சி போன அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும், ஒரு ப்ரொமோஷன் இல்ல வெளியே வரதுக்கும் சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. கவனிங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறனா சில நேரங்கள் மறக்கப்பட்டு தான் ஆகணும். தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னா சில காரியங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவன் மறக்கப்பட்டதினாலே தான் பிரைஸ் தி லார்ட் மறுபடியும் பாத்தீங்க சொன்னா 2 வருஷம் கழிச்சு அவனுடைய பாடுகளை நீங்க யோசிக்கணும். ஜெயில் அனுபவங்கள் எப்படி, நம்ம ஜெயில் பேசுறோம், ஜெயில போய் ஒரு நாள் நம்ம இருக்க முடியுமான்னு தெரியாது. ஏற்கனவே பல வருஷங்கள், இப்போ நிரபராதி என்று விளக்கி ப்ரூவ் பண்ற சான்ஸ் வந்திருக்குது. பொல்லாத மனுஷன் மறந்துட்டான். ஆனா பைபிள் சொல்லுது 2 வருஷங்களுக்கு பிறகு, இவன் சொல்லி 2 வருஷங்களுக்கு பிறகு பார்வோன் சொப்பனத்தை பார்க்கும்போது, பார்வோன் 2 வருஷங்களுக்கு சொப்பனம் வராது. அப்பதான் இவன் மண்டையில ஐயோ யோசேப்பு சொன்னாரே, ஐயோ ராஜாவே, ஓடி போய் சொல்றான், அழைக்கப்படுகிறான். கவனிங்க, பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்கி சொன்ன உடனே பார்வோன் ராஜா, அவன் பேருக்கு தான் ராஜா, ஆனால் எல்லா எகிப்து தேசத்தின் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த யோசேப்பை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, பாத்திரக்காரன் மறந்தது நல்லதா நல்லது இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராவது உங்களை மறந்துட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சில பேர் இப்படி கோச்சிக்கிட்டுலாம் போவாங்க பாத்தீங்களா, போட்டோம், கோச்சிக்கிட்டு போனவன் திருப்பி கூட்டிட்டு வருவார். ஆமென். ஒரு போன வாரத்துல ஒரு சகோதரி கவுன்சிலிங் பண்ணிட்டு இருந்தேன், எங்க டீம்ல இருக்க சகோதரி கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் வந்தாரு, என்ன பண்ண கோச்சிக்கின்னு. ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த கோச்சின்னு போறலாம் இருக்கக்கூடாது, செத்து போயிடணும் மாம்சம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டி, செத்து போன பாட்டிய சடலத்தை 4 பேர் தூக்கிட்டு வராங்களாம். தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, போய் அடக்கம் இது பண்றதுக்கு கல்லறைக்கு போயிட்டு இருக்காங்க, இல்ல சுடுகாடு போயிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் சைக்கிள் ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அப்படியே மெயின் ரோடு வந்துட்டான். மெயின் ரோடு வந்தவன் எப்படி ஓட்டுருப்பான் பாத்துங்க, இவங்க 4 பேர் தூக்கிட்டு வரான் பாருங்க. இதை பார்த்துன்னு போய் தமால் இடிச்சிட்டான். இடிச்ச உடனே பணம் கீழே விழுந்துருச்சு. 4 பேர் இப்படி வராங்க, டே அப்படின்னு வராங்க. அப்போ இந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான்னா, கீழே விழுந்த பாட்டிமாவே சும்மா இருக்கிறாங்க, நீ ஏயா கத்துற? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அவங்க செத்து போனவங்களுக்கு என்ன சொரனே கிடையாது. இன்னைக்கு சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொரனே எல்லாம் போய் திட்டி திட்டிக்கோ, கோச்சிக்கிட்டு போறியா, அந்த கோச்சிக்கிட்டு போறது திட்டுறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விட்டு நம்ம செய்திக்குள்ள வந்துருங்க. அப்போ இங்க யோசேப்பு நினைவு கூர்ந்து அழைக்கப்பட்டான். அவன் மறந்து போனது நல்லது. அவன் ஞாபகத்தை வைத்து சொல்லியிருந்தா இத்தனை பெரிய பதவி வந்திருக்காது. இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது, மற்ற அரிக்கட்டுகள்லாம் வணங்கிட்டு சொப்பனம் நிறைவேறி இருக்காது. புரிஞ்சாமின்னு சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேறணுமா, உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா, சிலர் மறப்பாங்க, சிலர் உங்களை விட்டு போவாங்க. என்ன பிரதர் இப்படி பிரசங்கம் பண்றீங்களே? போனவங்க திருப்பியும் வருவாங்க. சபையில் எத்தனை பேர் போறாங்க தெரியுமா? பிரச்சனையே இல்லை, விட்டா பக்கத்து பக்கத்துல நீங்க சபை இருக்குது, அது வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள இப்ப நான் போக விரும்பல. கவனிங்க, உங்க சபையில் நிலைத்திருங்க. ஆமென். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், சரிங்களா? நான் எங்க போனாலும் எங்க டீம்ல இருக்கவங்க பல திருச்சபையில் உள்ளவங்க எங்க டீம்ல இருக்கிறாங்க. அவங்க சபைக்கு போயிடுவாங்க. நாங்க கூடி வரும்போது கூடி வருவோம். இது என்னுடைய ஊழியம். சபை என்பது வேற, நான் ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன். எல்லா திருச்சபையிலும் வருவாங்க. ஏஜியில் இருப்பாங்க, ஏசியில் இருப்பாங்க, ஈசியில் இருப்பாங்க, சிஎஸ்சியில் இருப்பாங்க. எங்க ஊழியத்தை எல்லாரும் கூடி வருவாங்க. உன் சபைக்கு நீ போ, உன் பாஸ்டருக்கு உண்மையாய் இரு. அவர்கள் திருச்சபையிலே உண்மையாய் இருக்க வேண்டும். ஆமென். பாஸ்டர் திட்டாரா, பிரச்சனை இல்லை, பக்கத்துல இன்னொரு சர்ச் இருக்குது, அங்க போலாமே. அப்படி இல்லை. நாங்களாம் எவ்வளவு திட்டு வாங்கி தெரியுமா என் பாஸ்டருக்கு? அந்த திட்டு வேணும், கடிந்து கொள்ளுதல் வேணும். யார் மேல அன்பு இருக்கோ அவங்க தான் கடிந்து கொள்வாங்க. ஆமென். சரி, நம்ம வசனத்துக்குள்ள போயிடுவோம். முதலாவதாக மறக்கப்பட்டேன் என்பதை சொல்லத்தான் இங்க தாவீது சொல்லுகிறான், என் நாட்கள் புகையை போல் ஒளிந்தது. அன்பானவர்களே, இந்த முதல் காரியத்துல மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? யாரோ உங்களை மறந்துட்டாங்களா? ஒருவேளை நேசிச்சவங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? இன்னைக்கு எத்தனை கதையை நம்ம கேட்கிறோம். கட்டின புருஷன் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தியோட போற கதை இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிருச்சு. நிக்கலாம், ரொம்ப சகஜமாயிருச்சு. நான் இப்படி சொல்லுவேன், யூத் பிள்ளைங்களாச்சும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுங்க தான் இப்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியம், டிவியில நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பயங்கரமான ஒரு நாட்களுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். போன மாசம் 4 வயசு பிள்ளையா 6 வயசு பிள்ளையா கொன்னு சூட் கேஸ்ல தூக்கிட்டு போகுது அம்மா. டிவியில பார்த்திருப்பீங்க. ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ? அழகா அன்னைக்கு எழுதிட்டு தீர்க்கதரிசி மறந்தாலும் மறப்பாங்க. இந்த நாட்கள்ல 10 மாசம் சுமந்த அம்மா தன் பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொண்டு போடு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இன்னொருத்தனை நேசிக்கிறது. கட்டின கணவன் கட்டின மனைவியோடு உண்மையா இல்லாமல் இன்னொருவனை இன்னொருத்தியை பார்க்க போகும்போது உன் கணவனை உன் மனைவியை உன்னை அன்போடு பார்க்க முடியல. உன் கணவன் உன்னை நேசிக்கலன்னா ஏதோ பிரச்சனை. உன் மனைவி உன்னை நேசிக்கலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. அவர் கொஞ்சம் அவர் என்கிட்ட பேசுறது இல்ல, என்னை வெறுக்கிறாருன்னா அது எங்கேயோ லிங்க் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்கல பையனை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. உங்க போனை உங்க புருஷன் பார்க்கறதுக்கு திறந்து வச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஃபேமிலி கான்ஃபரன்ஸ்ல நானும் மனைவி பேசுவோம், அது ஃபேமிலியில பேச வேண்டியது. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன், என் போன் யார் வேணா திறக்கலாம். இப்ப நான் மொபைலை தம்பிகிட்ட கொடுத்தேன், ஏப்பா என் லாக் நம்பர் இதான்ப்பா, நீ திறந்துக்கப்பா. நைட்ல 1 மணிக்கு கூட என் மொபைலை நீ பார்த்துக்கலாம். அப்படி எத்தனை மனைவிமார் சொல்ல முடியும், எத்தனை புருஷன்மார் சொல்ல முடியும்? லாக் போட்டு வச்சிருக்க, அதுவும் திண்டுக்கல் லாக். பாஸ்டர் எனக்கு இந்த பூட்டு வாங்கினீங்களான்னு தெரியல, வாங்கிட்டீங்களா பாஸ்டர்? சரி, வசந்த கேளுங்க. நம்ம இன்னொரு எப்படி 7 பாயிண்ட் நான் முடிக்க போறேன் தெரியல. முதல் பாயிண்ட் எல்லாம் முடிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. எதுக்கு? நான் தான் ட்ரெயினை பிடிக்கணும். நீங்க புஷ்க்குன்னு இப்படி ஓடிடுவீங்க, நான் ட்ரெயினை பிடிக்கணும். எனக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியோ ட்ரெயின் எனக்காக நிற்கும். சும்மா வச்சு ஒரு அள்ளிலே போடுறீங்க. கவனிங்க. அப்போ முதல் காரியம் மறக்கப்படுதல். நீங்க மறக்கப்பட்டிருப்பீங்க. யார் உன்னை மறந்தாலும், கவனிங்க, யார் உன்னை மறந்தாலும் உங்களுக்கு என்ன வசனம் தெரியுமா? இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 அதுக்கு பதில். இந்த முதல் குறிப்புக்கு, இந்த முதல் அனுபவத்திற்கு, அப்படிப்பட்ட பாதையில போகிற சகோதர சகோதரிகளுக்கு உனக்கு என்ன பதில்னா, ஏசாயா 44:21 தான் பதில். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். சொல்லுங்க ஆமென். அதுதான் பண்ணோம். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின். எத்தனை நல்ல ஆண்டவர்ல அவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் இந்த குறிப்பில் யார் அந்த பாதையில போறீங்களோ உங்களுக்கு அந்த வருகிற வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணீங்க. யார் மறந்தா என்ன, தாய் மறந்தா என்ன, தகப்பன் மறந்தா என்ன, பிள்ளைகள் மறந்தா என்ன. சில பேர் எழுத்தின்படியே அப்பா அம்மா வயசு வரும்போது கடந்து போவாங்க இல்லைங்களா? இப்போ எங்க அப்பா 86 இறந்தாங்க, எங்க அம்மா 85 இறந்தாங்க. அவங்க ஃபியூனரல் போடுறது அழுதேன். ஏன் அழுதேன்னா,
அப்பா அம்மா கூட இருக்க எவ்வளோ சப்போர்ட்டு ஊழியத்தில். இனி நானே என் குடும்பத்தை பார்க்கணும். அப்பா அம்மா கூட நிற்கிறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். அப்போ அவங்க கடந்து போன பிறகு ஐயோ அவங்க கடந்து போறாங்களே, ஆனாலும் என் தேவனுக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது வேற. ஒரு வயசு வரும்போது நம்ம கூட இருந்தவர்கள் தகப்பன் தாய் கடந்து போவார்கள். யார் உன்னை விட்டு போனாலும் அல்லது யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறவார், மறவார், இயேசு மறவார், மறவாமல். நிறைய பாட்டெலாம் நிறைய இருக்கு. நடுநடுல பாட்டா அது ஓடிக்கிட்டே இருக்கும் டைம். மறவாமல் நினைக்கிறவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பக்கத்தை பார்த்து சொல்றீங்களா? நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நீங்கள் அவராலே மறக்கப்படுவதில்லை. அவங்கள பார்த்து சொல்லுங்க, யார் மறந்தாலும் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை மறக்கலைங்க, இயேசு உங்களை மறக்கலைங்க. அல்லேலூயா. ரெண்டாவது போல அதே 3ஆம் வசனத்துல 102ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது, ஒரு கொள்ளியை போல, ஒரு கொள்ளியை போல எரியுண்டது. my bones are burned as a firebrand. கொள்ளியை போல எரியுண்டது. கொள்ளியை போல அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை இல்லை. I'm burning in sorrow. கொள்ளியை பார்த்துருக்கீங்களா? அது எரிஞ்சு 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 சாம்பல் ஆயிடும் இல்லைங்களா? அப்ப கொள்ளின்னு சொல்லும்போது அது எரிஞ்சு சாம்பல் ஆகக்கூடிய ஒரு டைம். அப்போ இங்க தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐ அம் பர்னிங் இன் சாரோ. எரிந்து போகும் நெருப்பை போல என் வாழ்க்கை காணப்படுது. அல்லேலூயா. இனி நான் வாழ்வேனா பிழைப்பேனா என்று தெரியாது. அப்படிப்பட்ட கட்டத்திலே சூழ்நிலை காணப்படுகிறேன், எரிந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிமிஷத்திலும் எனக்கு மரணம் ஏற்படலாம், எந்த நேரத்திலும் என் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். இன்னைக்கு காலையில் சபையில பிரசங்கித்தேன், திக்கற்றவர்கள் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவார்னு சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது அந்த கொடு முடிவில் டெட் எண்டுக்கு வந்துட்டேன். டெட் எண்ட் வந்துட்டேன் அப்படின்னா இனி எனக்கு வாழ்க்கை இல்லை. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்கிறான்? தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறான். ஆனால் அவனுக்கு 4 வழி தெரிகிறது. 4 வழியும் அடைக்கப்படும் பொழுது அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் உலகத்தானுக்கு நமக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6:6 படி நாம் ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ரூமுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்களில் இருக்க பிதாவை நோக்கி பார்க்க, அந்தரங்களில் பார்க்க பிதா நமக்கு வெளியரங்கமான பதில் கொடுக்கிறவர். சொல்லுங்க ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எரிந்து சாம்பலாக கூடிய ஒரு டைம் வந்திருக்கீங்களா? கடன் 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 வாங்கிட்டேன், கடன்காரன் நெருக்கிட்டு இருக்கிறான். வியாதி வியாதி வியாதி, எவ்வளவு மருந்து சாப்பிடுறது, சாகும் நிலையில். ஒரு டாக்டரே ஒருவேளை உனக்கு டைம் குறிச்சிருக்கிறாங்களோ, உன் லைஃப் டைம் இவ்வளவுதான் இருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் என்ற டைமை குறிச்சிருக்கிறாங்களோ. இதுக்கு அழகான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, உலர்ந்த எலும்புகளை பற்றி சொல்லும்போது தானியேல் 3:27 இதுக்கு சரியான ஒரு உதாரணத்தை அங்கே பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு குறிப்புக்கு ஒரு அழகான உதாரணம் உண்டு. இந்த தானியேல் 3:27 சொல்லியிருக்குது. வாசிங்க தானியேல் வேகமாய். 3:27 தேசாதிபதிகளும் எல்லாம் வந்துட்டாங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. கூடி வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கில போட்டுட்டாங்க. இப்ப எல்லா ஆபீசர்ஸ் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கூடி பேசுறாங்க. அவங்க பார்க்கிற ஒரு காட்சி என்ன? இவங்க சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமல், அவர்கள் தலைமயிர் கருகாமலும், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினி மனம் வீசாமலும் கண்டாங்க. யோசித்து பாருங்க, சாதாரண நெருப்பை காட்டிலும் 7 மடங்கு இவங்களை தூக்கிட்டு போனவங்க அவுட். அதை விட 7 மடங்கு அக்கினிக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. நமக்கு கதை தெரியும். அவர்களோடு கூட 4வது மனுஷனாய் உலா வருகிறார். அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் உள்ளே இருந்தால் இந்த வசனத்தின்படி கொள்ளியை போல எரியுண்டு செத்து போயிருக்கணும். அந்த எரிகிற அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிந்து சாம்பலா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நடந்தது என்ன?
4வது மனுஷனாய் வந்து அவரை பாதுகாத்த பொழுது அவர்களை வெளியே கொண்டு வார் ராஜா சொல்ல, வெளியே கொண்டு வரும் பொழுது அவங்க கண்ட காரியத்தை இப்ப வாசிச்சோம். அக்கினி மனமும் இல்ல, டிப் டாப்பா ட்ரெஸ் இருக்குது, கசங்களை எங்க ஒரு ஓட்டை விழல, ஒரு சின்ன நெருப்பு வந்து டப்பான ஒரு ஓட்டை ஷர்ட்ல விழுந்துரும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. எப்படி போனாங்களோ அப்படியே டிப் டாப்பா வெளியே வராங்க. இன்னைக்கு கத்த சொல்றாரு, நீ ஒரு கடன்ல மூழ்கிட்டு இருக்கிறியோ, ஏதோ ஒரு பிரச்சனை மூழ்கிட்டு இருக்கிறியோ, இதுன்னு நான் மீண்டு வர முடியுமா? இந்த கடன் நான் மீண்டு வர முடியுமா? என் குடும்பத்துல போயிட்டு இருக்க இந்த பிரச்சனை என் குடும்பம் மீண்டு வர முடியுமா? எதிலையோ நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு கத்த சொல்றாரு, அந்த கொள்ளியை போல எரிந்திருக்கிற உன் வாழ்க்கையில அந்த கொள்ளியில் இருந்து நீ எரியாமல் நீ ஜீவனோடு கூட வந்து தேவனை துதிக்கும்படியாய் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் லைஃப்ல எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிட்டேன். நான் ஒன்னே சொல்லுவேன், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. ஆல்பர்ட் சாலமன், நீ ரொம்ப சிரிக்கிறியா? உலகெல்லாம் சிரிக்கிறவன் என்ற பேரை வாங்கியிருக்கிறியா? உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிற, உன் ஊழியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற, என்னென்னவோ போராடி பார்த்துட்டான் பிசாசு. தொற்று போனவன் அவன், ஜெயித்த கிருபை தந்தவர் தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஏதோ ஒரு காட்டுல மூழ்கிட்டு இருக்க, குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு மூழ்கிட்டு இருக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன், அந்த மூழ்கிட்டு இருக்கிற பிரச்சனையிலிருந்து என் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். எந்த சேதம் இல்லாமல் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சிங்கக்கெபியிலே தானியேலை தூக்கி போட்டாங்க. சிங்கங்கள் அந்த தானியேலை சேதப்படுத்தல. யோசிச்சு பாருங்க, தூக்கி போட்டப்ப எவ்வளவு அடிபட்டு இருக்கும். அட்லீஸ்ட் சின்ன சிங்கத்துடைய ஸ்கிராட்ச் ஆச்சா இருக்குங்க. அவன் மேல ரத்த காயல, ஸ்கிராட்ச் இல்ல. எப்படி தானியேல் உள்ள போட்டாங்களோ, அவன் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம செத்து போயிருக்க வேண்டிய தானியேலை ஒரு ஸ்கிராச்சஸ் இல்லாம தானியேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தா. என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் ஏறி உண்டது. இன்னைக்கு உங்க பிரச்சனையில கொள்ளியை போல் எரிந்துட்டு இருக்கிற உன் லைஃப்ல இந்த ஆசீர்வாத பெருவிழாவிலே உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை தெரியுமா? யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் ப்ராப்ளம். அந்த மூழ்கிட்டு இருக்கிற கடனா இருக்கட்டும், மூழ்கிட்டு இருக்கிற எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து கர்த்தரை துதிக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. 3வது 102ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வந்துருங்க. 4ஆம் வசனம், என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. புல்லை போல் அடுத்த போல் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் மை ஹார்ட் இஸ் broken. நிறைய வசனங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஐ எம் நாட் வெல், ஐ எம் லூசிங் மை ஸ்ட்ரெங்த், ஹார்ட் இஸ் broken. தமிழ்லாம் ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷில் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. தமிழில் போட்டிருக்கு, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. இது எதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, ஐ எம் லூசிங் மை ஸ்ட்ரெங்த், என் வலிமை இழந்து போனேன், என் சுகத்தை இழந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லத்தான் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டது. புல்லு பூமியில இருக்க மட்டும் பசுமையா இருக்கும், அது வெட்டி போடுங்க, உயிர் பயிற்சி காஞ்சி போயிடும். இன்னைக்கு எனக்குள்ள இருந்த சுகம், எனக்குள்ள இருக்கிற ஆரோக்கியத்தை நான் இழந்துட்டேன். விசேஷமா இந்த இப்போ கூட பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மதியம் சாப்பிடும்போது. எனக்கு ஒரு கேள்வி, எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி இருக்குது. ஏன்னா என்னையே நான் பெருமையாக பேச வரல, பயங்கரமாக ஆக்டிவாக நான் இருப்பேன். என் வயசு யாருமே நம்ப மாட்டாங்க, வயசு தெரிஞ்சிச்சு. அதனால 17 தான் எனக்கு வயசு. என் வாலிப பிள்ளைங்க கிட்ட போட்டியே போட முடியாது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன சொல்ல வந்தேன், ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா, எனக்கு 3 பிளாக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு காரியத்தை பரவலாக பேசின காரியம், இந்த கொரோனா நேரங்களில் இன்ஜெக்ஷன் போட்டோம் இல்லைங்களா? அநேக மக்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் பாதிப்பை தந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததை இதை ஒத்துக்கிட்டாங்க, கவர்மெண்டே ஒத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அதனால பாதிப்பா, சரி அதை விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு செய்திக்கு நம்ம வந்துருவோம். அப்போ அந்த சுகவீனம் வந்த பொழுது, சுகவீனத்தாலே நான் மயங்கி விழுந்த பொழுது என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு யோசித்தேன். பிரைஸ் தி லார்ட். கொரோனாவில் நிறைய பேர் மரித்து போனாங்க. நான் இப்போ சொல்லுவேன், இந்த கொரோனாவில் மரித்து போனவங்களை காட்டிலும் நான் ரொம்ப பரிசுத்தவான், அதனால தான் ஜீவனோடு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையில ஜீவனோடு இருக்கிறோம். கிருபையில ஜீவன். எத்தனை பாஸ்டர்ஸ் மரித்தாங்க தெரியுமா? அந்த பாஸ்டர்களை பாவீங்களா?
அப்படி இல்லை, கிருபையா ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம நாட்கள் கர்த்தர் கையில் இருக்கு. ஆமென். என் நாட்கள், என் காலங்கள் கர்த்தர் கையில் இருக்கு. ஆமென். அப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் மரித்து போனவங்களும் இருக்கிறாங்க. நான் போன வாரம் நான் ராணிப்பேட்டில் பேசிட்டு இருந்தேன். அந்த சர்ச்சு பாஸ்டர்ல இருந்து, சர்ச்சு மருமகன்ல இருந்து எல்லா ஆண் மக்களும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார், எனக்கு ஜீவன் இருக்கு, நான் பரிசுத்தவானா? கர்த்தருடைய வேலை அவருக்கு வந்திருக்குது. அந்த போதகரை கர்த்தர் அழைத்து கொண்டார். எனக்கு ஒரு வேலை வருமானால் நான் ஆயத்தமா இருக்கிறேன். நல்ல கவனிங்க, அந்த நாட்களுக்குள்ள ஆண்டவர் எனக்கு டேஸை கொடுத்திருக்கிறார். நாட்களை என்னும் அறிவு, என் நாட்களுக்குள்ளாக எந்த சேதம் வராதபடி என்னை ஜீவனோடு பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தா உமக்கு சந்தோஷம், நான் செத்தா எனக்கு சந்தோஷம். புரியலையா? எனக்கு ஜீவனை கொடுத்தா உமக்கு சந்தோஷம், நான் செத்தா எனக்கு கரெக்டா சொல்றீங்க. நான் எனக்கு சுகத்தை கொடுத்தா இன்னும் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவேன், அது உமக்கு தான் சந்தோஷம். நான் செத்தா எனக்கு சந்தோஷம், அடுத்த நிமிஷம் உங்களோட வந்துருவேன். அல்லேலூயா. எதுனாலும் ஓகே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவ பயமில்லை பயமில்லை பாட்டு பண்ண போதுமா? மூணாவது சூழ்நிலை, என் சரீர சுகத்தை இழந்தேன். யாரா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் சொன்னேன், மூணாவது எனக்கு நடந்தது. ஒன்று, என்னால் ஒரு நாள் கழுத்தை அசைக்கவே முடியல. 3 ப்ராப்ளம், கழுத்தை அசைக்க முடியல. போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா C1 C2 C3 C4 எல்லாம் தெரிஞ்சு போய்க்குது. நம்புவீங்களா? இது சொல்லலை உங்களுக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்டாங்க அதே மாதிரி. அப்போ இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து பெரிய வெயிட்டை வச்சு இப்படி வச்சு படுக்க வச்சிட்டான். கோடம்பாக்கம் ஸ்பாட் ஹாஸ்பிட்டலில் 3 நாள் அப்படி கிடந்தேன். கவனிங்க, ஒரு பக்கம் தொண்டையில் கட்டி பேசக்கூடாது, மறுபக்கம் ஸ்பாண்ட்லைஸ் ப்ராப்ளம் C2 C3 4 எல்லாம் தேஞ்சு போயிருக்குது. நான் அசையக்கூடாது. நான் இங்கே உங்கள் திண்டுக்கல்ல நான் வந்து அசையாமல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். நேற்றே சொல்லிட்டேன், என் கால் எங்கெல்லாம் போவோம் அப்படின்னு. அப்படிலாம் குதிச்சு காலை ஆட்டி தலையை ஆட்டி பாடக்கூடிய ஆட்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்போ? C1 C2 C3 4 போய் மூணாவது சமீபத்தில் ஹார்ட் அட்டாக்ல என் ஹார்ட்ல இருக்க பிரச்சனையை சொல்லிட்டேன். அப்போ தொண்டையில பாடக்கூடாது, என் தடையை அசைக்கக்கூடாது. டாக்டர் ஸ்பாட் ஹாஸ்பிட்டலில் என்னை எது திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, வீட்டில் போய் இப்படியே வெயிட்டில் போட்டு படுத்துருக்கணும், அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஏன் தெரியுமா? தேர்ஸ்டே அன்னைக்கு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு கன்வென்ஷனில் பேசுகிறோம். டாக்டர் சொன்னால் என்னை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆன நேராக கன்வென்ஷன் போயிட்டேன். இந்த 3 பகுதிகளிலும் கவனிங்க, இந்த 3 பகுதிகளும் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்திருக்கக்கூடிய நிலைமை தான். ஆனால் உங்கள் மத்தியில் எந்த எனர்ஜியோட பேசிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியானா உங்கள் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு காலையில் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், யோவேல் 3:10 படி பலவீனன் பலவான் சொல்லணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பலவான், நான் பலவான். எங்க 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 பாஸ்டர் சொல்லுவாரு, ஜுரம் அடிக்குது, ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லாத, பொய் சொல்லுதுன்னு சொல்லு. என் உடம்பு பொய் சொல்லுதுன்னு சொல்லு. அவங்க உபதேசம்லாம் இன்னைக்கு நிற்க முடியாது. பயங்கரமான உபதேசங்கள் இன்னைக்கெல்லாம் வேற ஸ்டைலில் போயிடுச்சு. கிறிஸ்துவமே வேற ஸ்டைலில் போயிடுச்சு. அந்த நாட்டில் இருந்த பெந்தேகோஸ்தே போயிடுச்சு, அந்த நாட்டில் இருந்த பிரதிஷ்டை போயிடுச்சு, எல்லாம் அவரவர்கள் இஷ்டத்துக்கு இன்னைக்கு வந்துருச்சு, வேற மாதிரி போயிடுச்சு. வியாதி பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு வருங்க பாஸ்டர். பொய் சொல்லுதுங்க, ஜுரம் இருக்குதுன்னு பொய் சொல்லுதுங்க. அதனால இன்னைக்கு காலைல பிரசங்கும் போது என்ன பிரசங்கன்னா, வாயில் நீ பேச வேண்டியதை பேசுன்னு தான் இன்னைக்கு பிரசங்கம். எனக்கு வியாதி இருக்குதுன்னு பேசாதீங்க, பலவீனன் பலவான் என்று சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூணாவதாக, உன் வாழ்க்கையில புல்லை போல் வெட்டுண்ட நிலைமையில என் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நான் சாட்சியெல்லாம் நிறைய சொல்ல முடியும். ஊழியத்தில் எத்தனை பேருக்கு ஆண்டு சுகத்தை கொடுத்துருக்கு, எனக்கே நானே ஒரு சாட்சி. எத்தனை பேர் ஊழியத்தில் சுகத்தை கொடுத்துருக்காருக்கு நிறைய சாட்சி சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹைதராபாத்ல ஒரு நாள் ஒரு வாலிப YMCல 3 days கன்வென்ஷன் ஹைதராபாத்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் அவங்க மூலியமாக 3 நாட்கள் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது நெக்ஸ்ட் டே மண்டே ஈவினிங் எனக்கு ட்ரெயின். அப்போ ஒரு குடும்பம் என்னை அழைத்திருந்தார்கள் செபிப்பதற்காக. என்னென்னா அவங்க மகன் பேர் மேக்ஸ்வெல், அவர் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அவர் படுத்த படுக்கையாக 2 மாசமா இருக்கிறார், எழுந்திருக்க கூட இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டம்தான், அவ்வளவு பாய்சன் உள்ள ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி.
அவரை படுத்தபடிக்கையாக இருக்கிறார். அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, ஐயா நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் தானே உங்களுக்கு ட்ரெயின், என் மகனுக்காக ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். உண்மையாக எதுக்கு சொல்கிறேன், அதாவது முடியாததையும் முடி வைக்கிறவர், கூடாததையும் கூட வைக்கிற தேவன், டாக்டரால கூடாததையும் பரம வைத்தியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுக்காக சொல்கிறேன். அந்த மகன் கிட்ட போகும்போது கண்ணீரோடு தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக இன்னைக்கு பேசுகிறாரு. அந்த ஆலயத்தின் வாசலில், அலங்கார வாசலிலே ஒரு மனுஷன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அந்த மனுஷனை பார்த்து பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைப்பா, இயேசுவின் நாமத்தை எழுந்து நட. இந்த காட்சி எனக்கு முன்னால் கொண்டு வரார். நான் மேக்ஸ்வெல் தம்பியை கையை பிடிச்ச நல்லா ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கு செய்யுங்க. இந்த சரீரம் உழந்து போயிருக்குது, மேக்ஸ்வெல்லுடைய உடம்பு எழுந்துச்சு கூட உட்கார முடியாத நிலைமையில் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரை சொல்லிட்டு விசுவாசத்தோட கையை அப்படி எழுந்துரு மேக்ஸ்வெல். அந்த தம்பி எழுந்து நின்றாப்புல, நட ஓடு. அப்பா அம்மா கண்கள் ஒரு ஆனந்த கண்ணீர். இப்படியும் என் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? என் வாழ்க்கை புல்லை போல எரியுண்ட பொழுதும் எனக்குள்ள ஜீவனை தந்து சாட்சியா வைத்தார். தம்பி இன்னைக்கு பெரிய பிசினஸ் மேனா ஹைதராபாத்ல இருக்கிறார். ஆமென். சாவுக்கு ஏதுவான காரியங்கள் இருந்தாலும், உன் சரீரம் செத்து போயிருந்தாலும் என் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். செத்து போன உன்னுடைய கற்பத்தை உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு நிறைய பேசணும் ஆசை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் செத்து போன உன்னுடைய உறுப்புகளை உயிரடைய செய்வார். ஆமென். பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளையை கொடுக்க என் தேவனாலே முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர் பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. எங்கள் டீமில் 15 வருஷம் அவர் அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 15 வருஷம் ஓடிடுச்சு. ஆனாலும் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததி மேலே நாவி ஊற்றுவேன் என்று சொல்லி. ஹோப்ஸே இழந்துட்டாங்க. ஒரு நாள் அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, கன்சீவ் ஆகிருக்கிறேன்னு சொல்லி. அடுத்த ஃபோன் வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. என்னன்னா, என் வயிற்றுக்குள்ள ட்ரிப்ளெட்ஸ் 3 பிள்ளைகள் ஒரே நேரத்தில். ஐயோ, என்ன அழகா கையை தட்டுறீங்க தெரியுமா? 15 வருஷமா குழந்தை இல்ல, சேர்த்து வச்சுக்க 3 என் ஆண்டவராலே கூடாதது ஒன்று. செத்து போனதையும் உயிர்ப்பிக்க என் தேவனாலே முடியும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை நீ காண்பாய். ஆமென். 4வது பாத்தீங்கன்னா 102:6. மத்த 2 காரியம் 5 நிமிஷம். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். அடுத்தது வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். ஆங்கிலத்துல போட்டிருக்கு, I am like a pelican. like போல் என்ற வார்த்தை போடல, ஆனா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, I am like a pelican of the wilderness. வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன். நாரையை பார்த்திருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? நாரையை பார்த்துருக்கீங்களா? ஜூல பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்களா? நாரை என்ன சாப்பிடும்? சிக்கன், மட்டன் சாப்பிடும், மீனை சாப்பிடும். அப்ப இங்க தாவீது என்ன சொல்றாரு? அது வெறும் நாரைன்னு சொல்ல, வனாந்தர நாரை. I am like a pelican. I am like a pelican of the wilderness. வனாந்தர நாரை போல். வனாந்தர நாரைன்னு சொல்லும் பொழுது இந்த நாரைக்கு மீன் வேணும். ஆனா அந்த நாரை இருக்கிற இடம் வனாந்திரம். வனாந்திரத்துல தண்ணீர் கிடையாது. அப்ப என்ன தாவீது சொல்ல வர்றாருன்னா, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. My needs are not met. இந்த நாரைக்கு ஆகாரம் வேண்டும், ஆகாரம் கிடைக்கல, வனாந்திரமா இருக்குது. ஆகினாலே வனாந்திர நாரைக்கு என் வாழ்க்கை ஒப்பா இருக்கிறது. தேவனே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. இந்த மாலையில உங்க தேவைகள் பெரிதா இருக்கு. எப்படி என் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க போறேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், எப்படி வீட்டு வாடகை கட்ட போறேன், வாங்கின லோனை எப்படி திருப்பி கொடுக்க போறேன், ஃபைனான்சியலி பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு தடுமாற்றம். விசேஷமா கொரோனாவுக்கு பிறகு நிறைய பேருடைய சம்பளம் குறைந்து போனது, நிறைய பேர் வேலை போனது, இன்னும் அதுல மீண்டு வரவில்லை. ஆனா உலகத்து மக்களுக்கு இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்திலே 3 நாள் கன்வென்ஷன் அப்போ பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர், என்ன சில பேர் பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, விட்டுருவேன் நான், பிரதர்னு கூப்பிடுவாங்க, அண்ணன் கூப்பிடுவாங்க, அங்கிள் இவர் கூப்பிடுறாரு. மாத்திட்டீங்களா? இனிமேல் அங்கிள் சொன்னா கேட்க மாட்டேன், அண்ணா. பாஸ்டர், 3ஆம் நாள் கன்வென்ஷன்ல நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன், உங்களை வச்சு தான் சொல்லணும், உங்களை பத்தி ஒரு சாட்சி அப்படின்னாரு. என்ன பத்தி சாட்சியா? 3ஆம் நாள் மீட்டிங் வந்தப்போ ஒரு சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தாருன்னா, அவருக்கு 5 லட்சம் கடன்.
5 லட்சம் கடன் திருப்பி கொடுக்க முடியல. ஆனா ஒண்ணு என்னன்னா, அவருக்கு 5 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு லேண்ட் இருக்கு. ஆனா அந்த லேண்ட் யாருமே வாங்க முன் வரல. ஒரு சபிக்கப்பட்ட லேண்ட போல இருக்கு. ஆனா கடன் 5 லட்சம் கடன் ஆகி போயிடுச்சு. இப்போ கடன் கொடுத்தவன் என்ன பண்றானா, வந்து டெய்லி வந்து எப்படி கோலியாத்து வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தானா, இவரும் வந்து அந்த பாஸ்டரை பார்த்து மிரட்ட ஆரம்பிச்சார். தபார், நீ கொடுக்கலன்னா இப்படி பண்ண அப்படி போய் ஊடி நாட்டு கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு இருக்கு போல. ஒரு நாள் மாலையில வந்து நின்னாராம், இதான் கடைசி, உனக்கு நாளைக்கு வருவேன், 5 லட்சத்தை எடுத்து வைக்கல இந்த ஏரியால ஊழியே செய்ய மாட்டேன், அசிங்கப்படுத்துறவன் சொல்லி கேவலப்படுத்தி பேசிட்டு போயிட்டான். ராத்திரி பாஸ்டர் ஓன்னு அழுதார். ஆண்டவரே, இந்த மனுஷன் நாளைக்கு என் பேரை நார் அடிச்சிருவானே, நான் என்ன செய்ய போறேன் கண்ணீரோடு அழுதுட்டு இருந்த பொழுது அப்பதான் சொன்னார், என்னடா என்ன சம்பந்தப்படுத்த ஒரு சாட்சினாரு. அப்ப சொன்ன, அப்போ நாட்கள் சிடிலாம் இருந்து இல்லையா, கேசட்டை போய் சிடி போய் சரி ஏதோ பாட்டு கேட்கலான்னு சொல்லி அவர் எடுத்த சமயத்தில் ஊற்றுங்கப்பான ஒரு சிடி, என் தலைப்பு தமிழில் உண்டு, நான் கேசட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன் கவனிங்க. அப்போ அதுல ஒரு பாட்டு தான் இன்னைக்கு சர்ச்சில் நான் பாடினேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை. இன்னைக்கு மார்னிங் மெசேஜ் அதுதான் சர்ச்சில் நான் பேசினேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர் அப்படின்னு பியூட்டிஃபுல் சாங் இருக்கு. நீங்க யூடியூப்ல இந்த பாட்டெல்லாம் பாடம் டைம் ஆயிடும், நீங்க ஆல்பர்ட் சாலன் போய் பாருங்க, இந்த சாங்ஸ்லாம் இருக்கும், நிறைய பேரை தொட்ட பாடலாம் இருக்கு. அப்போ இந்த பாடல் வந்த உடனே அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, மனே நாளைக்கு 5 லட்சம் என்ன கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன், நான் அற்புதம் செய்வேன். அவரோட கர்த்தர் பேச பேச அவர் சொன்னாரு, பிரதர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி அந்த பாட்டை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பேன். கேட்டு 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 எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாளைக்கு குறித்து நான் கவலைப்படல, தூங்க போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் நடந்தது நான் பார்த்தீங்கன்னா, அந்த கடன் கொடுக்க மதியம் தான் வரப்போகிறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 10:30 மணி அளவில ஒரு ஆள் பிரீஃப் கேஸோட உள்ள வராரு. பிரீஃப் கேஸோட வந்தவர் இவர் யாருன்னு பார்த்தா, அந்த 5 லட்சம் பெருமான உள்ள லேண்டை ரொம்ப நாள் விற்கப்படாம வந்து பார்த்தீங்களா, அதை இம்மீடியட்டா இவருக்கு வாங்க வேண்டும் என்று இருந்தபடினாலே கையில் 5 லட்சம் பணத்தோடு கூட பாஸ்டர் இடத்துல வந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டவர் ஒரு ராத்திரியிலே அற்புதத்தை செய்யக்கூடியவர். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அதை எப்படி ஆகலாம் நினைக்காதீங்க, எப்படியும் ஆகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி ஆகும்னு சொல்லி மண்டையை பிச்சுக்காத, எப்படியும் ஆகும். ஒரு நைட்ல ஆண்டவர் கதையை மாத்திடுவார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்ல, உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அல்லேலூயா. சோ நாலாவதாக வனாந்திர நாரை என்று சொல்லும்போது, இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தேவையோடு இருக்கிறீங்களா? உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தரை நோக்கி பாருங்க. எலியாவை போஷித்த ஆண்டவர் உன்னையும் நிச்சயமா போஷிப்பார். 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், அப்புறமா பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல. அந்த போல தான் இன்னைக்கு மெசேஜ். I am like an owl of the desert. இது அடுத்த ஒண்ணு. பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் ஆனேன். ஆந்தையை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும், வீட்டுல வளர்க்கலாம். இங்க என்ன சொல்ல வர்றாரு இவர்? ஏன் இவர் அதாவது இப்படி தொடறதுக்கு இப்படி தொட்டுனுங்கிறார் தாவீது, ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. வனாந்திர நாரைக்கு சொல்லுங்க என் தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க என்ன திருப்பி சொல்ல மண்டையை குழப்ப வைக்கிறார். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல் அப்படின்னா, இது ஆந்தை என்பது இஸ் a disliked bird. அதாவது யாராலும் விரும்பக்கூடிய ஒரு பறவை அல்ல, இல்லைங்களா? ஆமென். ஆந்தைய நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும், முக்கியம். சரி, அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நேசிக்கிறவங்க யாரும் இல்லை, என்னை வெறுக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நேசிக்கப்படவில்லை. I am disliked by others. என்னை யாருமே அன்பா பேசுறது இல்லை, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, என்னை நேசிக்கிறது இல்ல, என்னை ஓரம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. பார்க்கிற தோற்றமும் இல்ல, என்கிட்ட செல்வமும் இல்ல, வசதியும் இல்ல. இன்னைக்கு உலகத்துல எப்படி தெரியுமா மக்கள் இருப்பாங்க? வசதி இருந்தா அவன் தான் ஃப்ரெண்டு, சொந்தக்காரன் வந்துருவான். உங்களுக்கு எல்லாம் வசதி இருந்தா சொந்தங்கள் பந்தங்கள், நான் தான் சொந்தம் ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க. விட்டு போன கெட்ட குமாரனுடைய நிலைமை அதுதான். கையில பணம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பணம் எல்லாம் போன பிறகு பன்றியின் தவுற்ற சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். கவனிங்க, டிஸ்லைக் பேர்ட்
எல்லாமே என்னை யாரும் நேசிக்கல. இந்த உலகம் அப்படின்னா உங்ககிட்ட இருந்தா நேசிக்கும், உங்ககிட்ட ஒண்ணுமே எல்லாம் நேசிக்காது. ஒன்று இப்படி வச்சுங்களேன், இப்போ நீங்கள் வியாதிப்படுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னையே வச்சுங்களேன், வியாதிப்படுறேன்னு வச்சுங்களேன். ஒரு வாரம் படுத்த படிக்கையாக இருக்கிறேன், ஒரு மாதம் என்னை நேசிக்கிறவங்களே இருக்கட்டுமே, எனக்கு சொந்தக்காரெல்லாம் வருவாங்க, கெட் வெல்னு ஒரு பொக்கே கொடுப்பாங்க. என்னம்மா திருப்பி ஒரு மாதம் படுக்கையில் இருக்கிறேன், மாசமா கெட் வெல் பொக்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டம் வரும்போது புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? யாரும் விருப்பப்பட மாட்டாங்க, படுத்த படுக்காவே இருந்தா விரும்புவாங்களா? அப்படிப்பட்ட நிலையிலும் நான் நாகர்கோயில் நினைக்கிறேன், நாகர்கோயில் ஒரு மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 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 சகோதரர், அவர் யூனியன் லீடர், அடிபட்டு செயலிழந்து போயிட்டு 20 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிற அவரை மனைவி சின்ன பிள்ளை மாதிரி ஊட்டி விட்டு வளர்த்து இருக்கிறத கண்ணால பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 years ஹஸ்பண்ட் படுத்த படுக்கை தான், குழந்தைய மாதிரி தூக்கி ஊட்டிட்டு எத்தனை நாள் ஊட்ட முடியும் நம்ம யோசித்து பாருங்களேன். ஆனால் அப்படியும் நல்ல ஆத்துமாக்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் செய்திக்கு வந்துடுவோம். இங்கே சொல்ல பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல். நேற்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆகார் தள்ளப்பட்டாள், நேசிக்க யாரும் இல்லை, தனியாக அவள் வனாந்தத்தை பிள்ளையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை வீடுகள் தெரியுமா, புருஷனால கைவிடப்பட்ட பிள்ளைகள் குழந்தைய வச்சுக்கிட்டு ஃபீஸை கட்ட முடியாம நிறைய. இது வந்து நான் வெளியே சொல்ல, சர்ச்சுக்குள்ள நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கணவனால கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைய வச்சுக்கிட்டு தாய்மார் படுற கஷ்டங்கள். கவுன்சிலிங்ல நாங்க இருக்கிறதுனால எத்தனையோ பெண்கள் அழுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை என்னை யாரும் நேசிக்கவில்லையே, என்னை யாருமே அக்கறை காட்டவில்லையே, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவில்லையே, நேசிட்டு இருக்கிறீங்களா? இந்த தாவீது பாலான இடங்களில் ஆந்தையை போல இருக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை, அவர் உங்கள் கவலைகளை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அன்பு, நேசம், பாசம் கிடைக்கவில்லை. ஒரு ஒரு அம்மா சொல்றாங்க, என் புருஷன் கட்டின நாள்ல இருந்து ஒரு நாளும் பைக்ல என்னை உட்கார வச்சு கூட்டிட்டு போனதில்லை, சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை, நல்லா இருக்கிறியமான்னு கேட்டதில்லை, நான் சம்பாதிக்கிற சம்பளம் மாத்திரம் அவருக்கு வேணும். ஒரு மனைவி, சாரி ரொம்ப மனைவிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது, புருஷர்கள் முறைக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டும் இருக்கு. ஒரு நாள் மனைவிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அது பயங்கரமா அப்படியா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அழுகுறார், ஒருத்தர் அழுகுறார் ஃபோன்ல. என்ன பிரதர் என் மனைவி கேட்க, உண்மையா நடந்ததை சொல்றேன். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் என் மனைவி அடிக்கிறத தாங்க முடியல சிஸ்டர். ஏய் இப்படி கூட நடக்குதா? உண்மை. சில வீடுகள் அப்படி இருக்கு, எத்தனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சரி விட்டுருங்க. இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி நான் பேசல, கவனிங்க. இந்த செய்திக்கு நான் வந்துடுறேன். இன்னைக்கு விருப்பப்படாத ஒரு முகத்தோற்றம் கூட இருக்கலாம், பிரைஸ் தி லார்ட். கவலைப்படாதீங்க, உங்களுக்கென்று உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என்னை யாரும் நேசிக்கலையே நினைக்காதீங்க. உங்க புருஷன் நேசிச்சானா, உங்க வீட்டில் நேசிச்சானா, அவங்க நேசிச்சாலும் நேசிக்க போனாலும் உங்களை நேசிக்கிற இயேசு உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய சத்தியம் என்னங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு பாட்டை போட்டுட்டு வந்த யூடியூப்ல, உங்க அன்பை மறப்பேனோ 36 ஆண்டுகளிலே நான் பார்த்ததெல்லாம் உங்க அன்பு ஆண்டவரே. அதனால தான் அன்பை பத்தி ஒரு பாட்டை யூடியூப்ல போட்டு வந்தேன். 36 வருஷம் என் டிராவல்ல எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றிங்க, எப்படியெல்லாம் எனக்கு அன்பு செலுத்துறீங்க, உங்க அன்பை மறப்பேனோ. இந்த உலக அன்பு போய்விடுமாய், இயேசுவின் அன்பு உண்மை. அல்லேலூயா. 6வது 102:7 சொல்லுகிற 7ஆம் வசனம், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். குருவியை, வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல். I am like a bird isolated on the rooftop அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல அப்படின்னு சொல்லும் போது தனிமை, தனிமை இது ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். தனிமைப்படுத்துதல். இந்த ஐசோலேட்ன்ற வேர்டு எப்போ நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? கொரோனா வந்த உடனே அப்பதான் இந்த ஐசோலேட்டட்ன்ற வார்த்தைக்கே நமக்கு மண்டையில வந்தது. 14 days ஐசோலேட்டட். இப்படிலாம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா கொரோனா வந்தப்போ? திண்டுக்கல்ல எல்லாம் மாஸ்கை போட்டுக்கிட்டு
தள்ளி தள்ளி தப்பி தவறி பக்கத்துல யாரா இருமிடக்கூடாது, முடிஞ்சுது. அந்த நாட்கெல்லாம் மறந்துடக்கூடாது, சரியா? அப்படியே நம்ம ஜுரம் வந்தா என்ன பண்ணிருப்பீங்க? டோலோ 650க்கு நான் எவ்வளவு அலைஞ்ச தெரியுமா? மெடிசன்ஸ் டோலோ 650 பேன் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொல்ல வந்தேன், ஜுரம் வந்தா ஏன் ஆஸ்பத்திரிக்கு போல? ஹலோ, உடனே செக் பண்ணுவாங்க. கொரோனான்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஐசோலேட் 10 நாள் உள்ள தள்ளுவாங்க. உன் பக்கத்துல எவனுமே வரமாட்டான். உன் சொந்த புருஷன் கூட உன் பக்கத்துல வரமாட்டான். யாருமே பக்கத்துல வரமாட்டாங்க. பிச்சைக்கார மாதிரி நடத்துவாங்க. 10க்கு இன்னொரு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் காரை வந்து ஒரு பெரிய பேனர் அடிச்சுட்டு போயிடுவான். என்ன மறந்துட்டீங்களா? தனிமை. நான் தனிமையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். தனிமை. அந்த தனிமையிலே எத்தனை செத்து போனாங்க தெரியுமா? இந்த திருநெல்வேலியில கூட இருட்டல்வாவா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. பயம் போய் சேர்ந்துட்டாரு. பயத்தால, தனிமையால, அந்த பயம் வந்து தனிமை வந்தாலே அப்படியே நம்ம வாழ்க்கையில எல்லாம் இழந்தது மாதிரி. இன்னைக்கு நான் சொல்றேன், தனிமையானவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே சமயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். தனிமையா இருக்கிற உங்க தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. வரமாட்டீங்க. ஆமென். என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் தெரியுமா? கடைசி வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை கனப்படுத்தினேன். நான் சொன்னேன் இல்லையா, 3 அக்கா, ஒரு அண்ணன், நான் லாஸ்ட். எங்க அப்பா அம்மா யாரும் வச்சுக்க முன் வரல. எங்க அக்காவுக்கு முன்னாடியே பேசுவேன். யாரும் எங்க அம்மா அப்பாவை வச்சுக்க முன் வரல. ஒரு பக்கம் நான் கண்ணீரின் பாதையில போயிட்டு இருக்கிறேன். கடைசி வரைக்கும் எங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு பெஸ்ட் பார்க்க முடியுமோ எங்க அப்பா அம்மா பெஸ்ட்டை பார்த்து அவங்கள என்னால என்ன செய்ய முடியுமோ அவ்வளவா எங்க அப்பா அம்மாவையும் கனப்படுத்துறேன். இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கும் பணம் தேவை. சில பேர்லாம் ஃபாரின் போயிட்டாங்கன்னா, மம்மி நான் டாலர்ஸ் அனுப்புறேன், பார்த்துங்க மம்மி டேடின்னு. உன் டாலர்ஸ் எதுக்கு? பேரனையும் பேத்தியும் பிள்ளைகளை பார்க்க தான் தாத்தா பாட்டி விரும்புவாங்க, தெரியுமா? நம்மளும் ஒரு நாள் அப்பா அம்மா வயசாகி தாத்தா பாட்டி ஆகும். நான் ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும், ஆனாலும் சொல்றேன் கவனிங்களேன். நல்லா நான் கவனிக்கும் போது ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. எங்கள் அம்மா மாலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா விளையாடணும் அவங்களோட கேம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் அப்பா அம்மா கவனிச்சு போயிடுவாங்க. அப்படி இல்லை, 24/7 என் வீட்டில். இப்படி நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா மூத்திரத்தோடு எல்லா மோஷன்ஸோடு நானும் என் பிள்ளைங்க படுத்து கிடப்போம். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. நாத்தத்து மத்தியில் எங்கள் அப்பா அம்மா. அதில் ஒரு நாளில் கவனிக்கிறவனை பற்றி அப்படி நினச்சிடாதீங்க. ஒரு நாள் மாலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க நல்லா கூலிங் கிளாஸ், பேண்ட்டு, ஷர்ட்டு, ஷூ எல்லாம் மாட்டி விட்டு வாங்க மம்மி ஆடலான்னு சொல்லி எல்லா கேம்ஸ் ஆட மாலில் இருக்கவங்க எல்லாம் எங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன். அதனால தான் எடுக்க சொல்கிறேன். தூக்கி போட்டுருவேன், ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன். இதை அடுத்த நாள் போட்டேன். எங்கள் அம்மாவோட போயிட்டு ஜாலியாக போயிட்டு வந்ததெல்லாம் போட்டுட்டேன். போட்ட சமயத்தில் 2 விதமாக ஃபோன் வந்துச்சு. ஒரு ஃபோன் திட்டுற மாதிரி, திட்டினா உண்மையான திட்டல. பிரதர் அவசரம் ஒருத்தர், பிரதர் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு உங்களுக்கு வேலை இந்த வேலை அப்படின்னாரு. எங்க டீம்ல இருக்கிறது தான். என்ன பிரதர்? ஆமா நீங்க போட்டுட்டீங்க, எங்க அம்மா அதை பார்த்துட்டாங்க. புரிஞ்சுதா? டேய் நீயும் ஒரு மகனாடா, ஆல்பர்ட் சால்வனை பாடுறாங்க, அம்மாவை கூட்டு போய் என்னதான் பண்ணி, நீ ஒரு நாள் பீச்சுக்காச்சு கூட்டு போயிருப்பியாடா? ஏன் பிரதர் நல்லா தானே எங்க வீட்டில் போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஃபோன். இன்னொரு ஃபோன் வந்துச்சு, யூகேலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர் ஐ சல்யூட் யூ அப்படின்னாங்க. என்னத்த சிஸ்டர்? என் கண்கள் திறக்கப்பட்டது. நான் இந்தியாவுக்கு வர எங்கள் அப்பா அம்மாவுக்கு காசை கொடுத்துட்டு போயிடுவேன். ஒரு நாள் எங்கள் மம்மி டேடியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவங்க தனிமையில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடல். நெக்ஸ்ட் டைம் இந்தியா வந்தா இந்த ட்ரிப் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை டேடி அண்ட் மம்மி. ஒரு ஆமீன் அல்லேலூயா வரல. தனிமையில் போனதான் தெரியும். தனிமை. இப்போது நம்மலாம் ஒரு வயசில் இருக்கிறோம். நம்மளும் வயசாகி நம்ம பிள்ளைங்க பார்க்கும்போது நானே மனைவி சொல்லுவேன், பிள்ளைங்களை பார்த்து, அப்பா உங்களெல்லாம் நாங்கள் நம்பலை, பிள்ளைங்க பாதுகாக்கும், நம்மளும் அப்படி இருக்கணும். கவனிங்க, அப்பா அம்மாவார்களே என் பிள்ளை கவனிக்கும் அப்படி நம்பிக்கை வச்சிடாதீங்க. நான் அது கவனிச்சா கவனிக்கட்டும், அது விட்டுருங்க. நீங்க நம்பிக்கை அப்படி வச்சிடாதீங்க. நான் சொல்லுவேன், அப்பா நீ வந்து எனக்கு கவனிக்கிற அவசியமே கிடையாது. ஆமென்.
தனிமை. கடைசி ஒன்று சொல்லி ஜெபிப்போம். 102:11 வாசிங்க. எல்லா எழுப்பி நிற்போம். ஆமென். நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல். சாய்ந்து போற நிழல் அப்படின்னா சிம்பிளா நான் சொல்றேன், அது ஈவினிங் ஷேடோன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மாலை நேரம். இந்த பிளசன்ட் மாலை நேரம் எப்படின்னு சொன்னா இப்படி சொல்லணும்னா, இப்போ நாங்கள் நிறைய பாட்டு ஷூட்டிங் எடுக்கிறாள், நாங்கள் பாட்டு ஷூட்டிங் எடுக்கிறாள். இப்போ இந்த அன்பை மறப்பேனுன்ற பாட்டில் கொடைக்கானல் ஊட்டிலாம் ஷூட்டிங்லாம் போய் எடுத்து வந்திருக்கு. நீங்கள் பாட்டு கேளுங்க. ஸோ அது எப்படி எடுப்போம்னா, ஒன்று விடிய காலையில் எடுப்போம் ஷூட்டிங்கு, இல்லைனா மாலையில் 3:30க்கு மேலே வெயில் இறங்குறப்ப இந்த பிளசன்ட் ஈவினிங்கில் எடுப்போம். ஏன்னா குயிக்காக எடுக்கணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் காலையிலன்னா டக்குன்னு வெயில் வந்துடும், வெயில் எடுக்க முடியாது. ஈவினிங் அந்த பிளசன்ட் ஈவினிங் விட்டுட்டு இருட்டு வந்துடும். ஸோ ஷூட்டிங் எடுக்கிறவங்க எல்லாம் மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம்ல எடுப்பாங்க. இங்கே என்ன சொல்றதுன்னா, பிரைஸ் தி லார்ட், என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழல், ஈவினிங் ஷேடோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நிரந்தரம் இல்லை, அது கடந்து போகிறது. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நிரந்தரம் இல்லை, வர மாதிரி இருக்கு, அது சீக்கிரமா கடந்து போகிறது. நல்ல செய்தி தெரியுமா? நீதிமான் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். நேரம் அதிகமாயிருச்சு. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசித்துங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி, சீயோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்ட்டா 5 நிமிஷம் ஜெபிக்க வர பிறகு நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். 10:30 மணிக்கு இங்க விட்டு தான் முடியும், ட்ரெயினை பிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, கவனிங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தேவரீர் எழுந்தருளி. இப்படி சொல்லுங்க. எனக்கு சொல்ல, என்னோட பின்னாடி சொல்லுங்க. தேவரீர் எழுந்தருளி, எனக்கு இறங்குவீர், எனக்கு தயை செய்யும் காலமும் எனக்கான குறித்த நேரமும் வந்தது வந்தது வந்தது. ஆமென். ஒரே ஒரு கவியை பாடுவோமா? ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீர். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்று, கைத்தட்டி, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. 7 வித கூட்டத்தாரை பற்றி நான் சொன்னேன். இந்த 7 கூட்டத்தாரை போலதான் என் லைஃப். 7லுமே நீங்க இருக்கலாம். உங்க பேர் 3ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், 1ல இருக்கலாம். புகையை போல மறக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை புல்லை போல வெட்டுண்டு சாகும் நிலையில் இருக்கலாம், வனாந்திர நாரை போல் பல தேவைகளோடு இருக்கலாம். இப்படி அநேக காரியங்களை, 7 காரியங்களை தியானித்தோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லமால இந்த 7 அனுபவத்தில் ஒன்று புரிஞ்சுக்கொள். தேவரின் எழுந்தருளுவா, உனக்கு இறங்குவார். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துட்டார். எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தார். மூழ்கிட்டு இருக்கிறியா? கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறியா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு சேதம் இல்லாம வெளியே கொண்டு வந்தார். தானியேலை ஒரு சேதம் இல்லாம மறுபடியும் வெளியே கொண்டு வந்தார். புல்ல போல வெட்டுண்டு உன் சுகத்தை இழந்துட்டு இருக்கிறியா? மீண்டும் உன் சுக வாழ்வை என் ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவா. இந்த இரவு வேளையில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென். என்னை தனித்தனியாக இப்போ சொல்லி இப்போ ஜெபிச்சா நம்ம நேரம் ஓடிடும். உங்கள் எல்லாம் மொத்தத்தை ஒரு ஜென்ரல் ப்ரேயர் நான் பண்ண விரும்புகிறேன். பிறகு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அந்த ஹல்லேலூயா கோரஸ் பாடும்போது நான் விசுவாசிக்கிறேன்.
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தனித்தனியா ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க ஹீலிங்காக ஜெபிக்கணுன்றத ஒரு பக்கத்தில் இருந்தாலும், நீங்க அந்த கைகளை உயர்த்தி அல்லேலூயா பல்லவியை பாடும்போது, ஆண்டவரே இந்த 7 வித அனுபவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம் உங்க பிரச்சனைகளை உங்க முன்னால கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க, சீக்கிரம். அந்த வியாதியா இருக்கட்டும், உங்க வறுமையா இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், நேசிக்கப்படவில்லையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், எதுவுமே தங்க மாட்டேங்குதுன்னு இருக்கட்டும், வனாந்திர நாரையை போல இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த பாதையில போறவங்க அப்படியே கண்களை மூடி அப்பாவை கையில ஒப்பு கொடுத்து ஹalleluya எல்லாரும் கரங்களை அசைச்சு ஹalleluya இத பாடும் பொழுதே கர்த்தர் சுகமாக்க வல்லவர். ஹalleluya நம்பிக்கையோட பாடுங்க. இப்பொழுதே கர்த்தர் விடுவிக்க வல்லவர். ஹalleluya ஆராதிக்கிற அந்த வேளையில் தானே ஆண்டவரே ஹalleluya எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு தெரியவில்லை, ஏராளமான கூட்டத்தை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒண்ணும் பண்ணாத, கையை உயர்த்தி நீ ஆராதி. இப்பொழுது கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். ஹalleluya ஆமென் ஹalleluya எல்லா கண்களை மூடி கரங்களை அசைச்சு ஆராதிக்கும் பொழுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தாரே. இன்று இரவு காரியம் மாறுதலாய் முடியும் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையினால். Come on சபையே, அன்பு சகோதரி சகோதரியே, தேவ வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு சிறையிருப்பை மாற்றுங்கப்பா, ஒவ்வொரு வியாதியை சுகமாக்குங்கப்பா. ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி உன் வாயை விரிவாய் திற, கர்த்தர் நிரப்புவார். மகளே மகனே சும்மா இருக்காதீங்க. Come on, praise him. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது hallelujah. Come on, glory. Hallelujah. Yeshua. Hallelujah. Urakata ramakata raba. சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, சாவுக்கேதமான வியாதிகள் சுகமடைவதாக. ஹalleluya ஓ ஹalleluya சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஏதோ ஒன்று உன் சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மாற்றம் பிள்ளைகளுடைய சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வேலை நம்ம பாடி துதிக்கிற அந்த வேலையில் தானே ஹalleluya இயேசுவே ஹalleluya தெய்வமே இறங்குவீராக. ஹalleluya ஒரு 30 செகண்ட் கையை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகம் நுகங்களை முறுக்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 30 நொடிகள் கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை துதிப்பீங்க. ரிபரபலப ஹந்தரே கபா சந்தரே நம ஹந்தரே கபபலபலபலப உரந்தரம சந்தரே நமனந்தர பலதி அந்தரே தி அந்தரப ரிமன மனந்தர மஹந்தரே ஷமல மனந்தரே கமௌரி அந்தரே லிபரபல ஹதர ஹந்தரே கபப விடுதலை 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 ருமா மஹந்தரே லபலப சந்தரே ருமா ஹந்தரே கபால பரதி அந்தரோ உரி அந்தரே ஷிமா பாபா 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 பாபா
உன் கண்கள் திறக்கப்படுகிறது. ஆகாரின் கண்களை திறந்தவர் இந்த இரவேளையிலே அதிசயத்தை காண உன் கண்கள் திறக்கப்படுகிறது. எலிசா வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்ல அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகளை பார்க்க முடியாய் அவன் கண்களை திறந்த தேவன். ஆகாரின் கண்களை திறந்த பொழுது துரத்தியை பார்க்க செய்த தேவன். உனக்காய் நிற்கிற தேவனை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. நான் உனக்காய் யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பாய். தகப்பனே, என்ன சரண்டர் பண்றப்பா, என்னையும் குடும்பத்தை சரண்டர் பண்றேன். தேவரீர் எழுந்தருளி எனக்கு இறங்குங்க, என் சபைக்கு இறங்குங்க, எங்கள் பட்டணத்துக்கு இறங்குங்க, எங்களுக்கு தயவு காட்டுங்க. அந்த தயவு செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. திண்டுக்கல்லிலே அக்கினி பற்றி எறிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த வருநாட்டில் ஊழியர்களை கர்த்தர் ஒன்றாய் இணைப்பார். வருநாட்டில் சபையை ஒன்றாய் கட்டுவார். ஒரு எழுப்புதலை கர்த்தர் திண்டுக்கல் பகுதியிலே கர்த்தர் அனுப்புகிறார். உர்ராகாபா ஷாந்தரேகா மாலாதியங்கபா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகள. நீ ஒரு விசேஷமானவள். நீ விசேஷமானவன் மறந்து போகாதே. உன்னை யார் கண்டுகிறாங்களோ கண்டுக்கலையோ, உன்னை யார் நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, உன்னை யார் விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, நீ மற்றவங்களை நேசி, நீ மற்றவங்களை விசாரி, மற்றவங்களை கனப்படுத்து. தானாய் உன்னை நோக்கி ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யூ பி an example. யூ பி an ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணுமோ அப்படியாய் நீ இரு. உம் அன்பை மறப்பேனோ? துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பலத்தை கை தட்டி கர்த்தர் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றென்னைக்கு நிலைத்திருப்பதான். கண்கள் மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் என்னாலும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு விசேஷமாக இந்த நாளில் தேவ செய்தி கொடுத்த அருமையான மியூசிக் டைரக்டரோடு கூட கர்த்தருடைய வருகை பெறுது சதா காலங்களில் என்றென்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்ற இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்ற இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நிறைவே ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீர். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.